ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் வச்சு எப்போதுமே சுரைக்காய் சாம்பார் இல்லைனா சுரைக்காய் பாயாசம் பண்ணியிருப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுரைக்காய் வச்சு ஒரு பக்கோடா பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காய் பக்கோடானா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ண முதல்ல ஒரு சின்ன சைஸ் அளவு சுரைக்காய் எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு அந்த தோல்கள் எல்லாமே பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கிடலாம். சுரைக்காய் நல்லா தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு கிரேட்டரில் வச்சு அதை நல்லா துருவி எடுத்துக்கிடலாம். நல்லா துருனதுக்கு அப்புறமா இது இப்படி இருக்கட்டும். இப்போ வேற ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க சுரைக்காயும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த சுரைக்காயில் எக்ஸஸ் வாட்டர் இருக்கும். ஸோ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த சுரைக்காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளில வரும். தண்ணி தேவை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா திருப்பி விட்டு வெந்ததும் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சுரைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சுரைக்காயில் செஞ்ச பக்கோடானா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கன்னா சுரைக்காய் சாப்பிட்லன்னா இப்படி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.